வேர்ஹவுஸில் 10,000 ப்ராடக்ட் மேலே இருக்கும். எல்லாத்தையும் ஒரே நாளில் கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. அதனால் ரொம்ப கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் கவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டாக் மிஸ்மேட்சை ரெடியூஸ் பண்ண பெரிய கம்பெனியில் யூஸ் பண்ணுற ட்ரிக் பார்த்திங்கன்னா சைக்கிள் கவுண்டிங். ஸோ அப்படின்னா என்ன? ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வென்ட்ரியில் போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 221 ப்ராடக்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நம்ம ரியல் லைஃப் இது வந்து பார்த்திங்கன்னா டெமோ டேட்டா தான். ரியல் லைஃப்பில் நிறைய மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸோ 10,000க்கு மேலே ப்ராடக்ட்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸோ சம் ஆஃப் லொக்கேஷன் வைஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய லொக்கேஷன் வைஸ் அந்த மாதிரிலாம் வந்து அதை வந்து ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நான் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா ஸோ வேர்ஹவுஸ் 2ல் இருக்குது, எவ்வளோ இருக்குது, ஸோ ரிஜெக்ஷன் குவான்டிட்டி, அப்புறம் ஷெல்ஃப் 1, ஷெல்ஃப் 2, ஷெல்ஃப் 3, ஸோ ரேக்கிங் சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் ஷெட்யூல் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ ஒரு மந்த் எண்டில் வந்து நம்ம இப்போ வந்து க்ளோசிங் எடுக்க போகிறோம், 1ஆம் தேதி ஓப்பனிங் எடுக்கணும் அப்படின்னா ஸோ அப்போது அந்த வீக் ஃபுல்லாகவே அவங்க வந்து ஒவ்வொன்றும் வந்து கேட்டகரைஸ் பண்ணி எடுத்து ஸோ ஒவ்வொரு இப்போ ஸ்டோர் இன்சார்ஜ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்ககிட்ட கொடுப்பாங்க. இந்தந்த டேட்டை வந்து இந்த ஷெல்ஃப் பார்க்கலாம், ஸோ இந்தந்த டேட் வந்து கேட்டகரிஸ் பிரித்து இந்தந்த இடத்த பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஷெட்யூல் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ அந்த ஷெட்யூலிங் சிஸ்டமை எப்படி வந்து இதில் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து கம்மியான ப்ராடக்டாக இருக்குது. ஸோ இதில் லொக்கேஷன் வைஸ் பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே ஆப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்து நான் ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி போய்க்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக நம்ம வந்து ஆல்ரெடி ஃபிசிக்கல் இன்வென்ட்ரியில் நம்ம வந்து கவுண்டட் குவான்டிட்டி எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். பார்க்கலன்னா அதை பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லொக்கேஷன்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ லொக்கேஷன்ஸில் ஸோ இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஹேண்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா வேர்ஹவுஸ் ஸ்டாக்கில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் நான் வந்து ப்ராடக்ட் கேட்டகரி எடுக்கணும்னா நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் நான் வந்து வேர்ஹவுஸ் ஸ்டாக் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 1,34,326 ஆன் ஹேண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் நான் வந்து கவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அக்சஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டிங் ராட்ஸ், ஸோ இந்த கேட்டகரிஸை மட்டும் நான் வந்து பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே வந்து ஹைலைட் பண்ணிவிட்டு ஓவராலாக செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ 9 ஐட்டம் செலக்டடில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெக்வெஸ்டட் கவுண்ட் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து இந்த கேட்டகரிஸை வந்து எந்த யூஸருக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ இது வந்து டெமோ டேட்டான்றதால நான் ஒரு யூஸர் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இதில் நம்ம மல்டி யூஸர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து யூசர்ஸ் வந்துடும். ஓகேங்களா? இங்கே நான் ஸ்ரீனி அப்படின்ற மாதிரி ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து என்னைக்கு டேட்டில் வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ண போகிறோம் அதுக்கான ஷெடியூலிங் டேட். ஓகேங்களா? ஸோ நான் இதை வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது எல்லாமே இந்த 2 கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி வந்து கவுண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் நான் எஃப்ஜியிலே 2 கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஒரு 16 ஐட்டம், அதில் ஒரு 2 ஐட்டம். ஓகேங்களா? ஸோ இதை நான் கிளிக் பண்ணி 18 ஐட்டம் செலக்டடில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெக்வெஸ்டட் குவான்டிட்டி கொடுத்துட்டு தென் அதே பர்சன் பார்த்தீங்கன்னா நான் வந்து செகண்ட் டேட் அட் தேர்ட் டேட் வந்து நான் வந்து இதை வந்து எண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட் கேட்டகரிக்கும் நம்ம எப்படி பண்ணுறோமோ ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ப்ராடக்டோட லொக்கேஷன்ஸ் வைஸ் ஸோ நான் சில ஃபேக்ட்ரிஸ்லலாம் ரேக் டைப்பில் ஃபாலோ பண்ணுவாங்க சிஸ்டமேட்டிக். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு வந்து இந்த ரேக் வந்து ஒரு பர்சன், அடுத்து இன்னொரு செல்ஃப் வந்து இன்னொரு பர்சன் அப்படின்ற மாதிரி மல்டி லெவலில் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துக்க முடியும். டாஸ்க் வந்து நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ நான் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4th டே அப்படின்ற மாதிரி கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்கும்போது ஸோ நீங்கள் கேட்ட டைமிங்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன் ஹேண்ட் ஸ்டாக்கை வந்து சீக்கிரம் கவுண்ட் பண்ணி நம்மளால் வந்து ஒரு ஆடிட்டிங் பர்பஸ்க்கோ எதுக்கோ நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கவுண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் மிஸ்மேட்ச் ஆகிற கவுண்ட் மிஸ் ஆகிற பிரச்சனைலாம் இதில் வந்து ரொம்பவே சார்ட் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணி ஒர்க் பண்ணும்போது இன்னுமே நம்மளோட இன்வால்மெண்ட்டை இன்னும் அதிகமாகும்போது ஸ்டாக் எதுவும் மிஸ்மேட்ச் ஆகிறது, ஸோ நிறைய எரர் வர்றது, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ரொம்பவே நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி மோர் அப்டேட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.